You can hear? Can you all hear? Okay. So very, very happy New Year. Happy 2024. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இங்க இருக்கிற ஒத்தொத்தருக்கும் இங்க இல்லாத எல்லாருக்கும். என்ன ரொம்ப மிக அழகாக இத்தனை பேர் கூடி இவ்வளவு ஒரு பெரிய செலிப்ரேஷனா நம்ம இதை பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் கைத்தட்டுங்க. யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் கூடுவோம்னு சொல்லிட்டு இத்தனை பேர் கூடி இவ்வளவு நாமும் சொல்லி நம்ம இந்த புத்தாண்டை அவ்வளவு அழகா வரவேற்றிருக்கோம். அத்தனையும் பகவானுடைய அந்த டிவைன் பிரசன்ஸ்ல பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்ல முதல்ல ஒரு மெசேஜ், ஒரு பிரேயர். நம்ம 2024 நாமத்தை வச்சு நாமத்தினால வரவேற்றிருக்கோம். அதனால நமக்கு தெய்வ பலத்தோட நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஆண்டை. அதோட நம்ம சுவாமி அப்படியே வைப்ரண்ட்லி அலைவா இருக்க, அவ்வளோ ஒரு மந்தகாசமா இருக்க. அவரோட இதில் இந்த பிரேயரை நான் படிக்கும் பொழுது எல்லாரும் மனசுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கணும். இது அத்தனை பேருக்குரிய பிரேயர். பகவானுடைய பேரருளினால் இந்த புத்தாண்டு 2024 எல்லா விதங்களிலும் மேன்மை தரும் ஆண்டாக இருக்க வேண்டுகிறோம். வாழ்வில் சுபிக்ஷம் பெருகி பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உடல் கஷ்டம் அனைத்தும் நீங்கி அமைதியும் ஆனந்தமும் பெருகும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். படிக்கும் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெறும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். படித்து முடித்தவர்கள், வேலை இழந்தவர்கள் நல்ல வேலைகளில் அமரும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திருமணமாகாதவர்கள் நல்ல வரனோடு திருமணம் கைகூடும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திருமணமானவர்கள் குழந்தை செல்வம் பெறும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உடல் நலம் குன்றியவர்கள் வியாதி நீங்கி ஆரோக்கியம் பெறும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய உலகில் மக்களின் மனதையும் உடலையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் தீய எண்ணங்கள் முற்றிலும் அழிந்து உலகம் மீண்டும் தர்ம நெறியில் சகஜ வாழ்க்கை வாழும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அனைவரின் அனைத்து நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் நம் பகவானின் புகழ் ஓங்கி எப்போதும் எங்கும் அவர் நாமம் ஒலிக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பக்தர்களுக்கிடையே பக்தி மேலும் பெருகி பெருகி பகவானுக்கு அர்ப்பணமாய் ஏனையோருக்கு சிறப்பாக தொண்டாற்றும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பக்தர்கள் அனைவரும் நல்ல ஆன்மீக முன்னேற்றம் அடையும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய 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 நாமம் சொல்லி பகவானிடம் மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். கொடுக்கும் தெய்வமான நம் பகவான் நமக்கு அள்ளி தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுவரை பிரார்த்தனை மட்டுமே செய்து கொண்டனா நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பகவானுடைய திரு முன்னிலையில் சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அதை உறுதியாக செயல்படுத்த முயற்சிப்போம். என்ன தீர்மானம்? இப்பொழுது சொல்லும் நாமத்தை விட நிறைய 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 நாமம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாமம் சொல்லும் பொழுது பகவான் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் கூடவே இருக்கிறார் என்ற நினைவை நாம் ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவான் தான் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் முற்றிலும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நடப்பது அனைத்தையும் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும் முயற்சியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று
தீர்மானம் செய்து கொள்வோம். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு எதுவுமே எதிர்பாராது உதவி செய்ய விரைந்து செல்வோம் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்படியே நாமும் மற்றவர்களிடம் நடந்து கொள்வோம் என்று தீர்மானித்து அதன்படி நடப்போம். கடைசியாக ரெசல்யூஷன்னா, இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எப்பவும் நினச்சிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ரெசல்யூஷன் பண்ணிட்டு நாளைக்கு மறந்து போயிடக்கூடாது. அதனால் இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எப்பவுமே நினைவில் கொண்டு அதை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம். இப்போ திருவண்ணாமலையில் ஆசிரம லைஃப் ட்ரஸ்டிகள் அன்னை விஜயலட்சுமி அம்மா, டாக்டர் ராமநாதன் அவர்கள் விரைவில் உடல் நலம் முற்றிலும் தேறி ஆசிரம பணியில் முழுமையாக ஈடுபட வேண்டும். அதேபோல் மதுரை யோகிராம் சுரத்குமார் குருக்ஷேத்திரம் திரு மாசானமுத்து அவர்களும் விரைவில் உடல்நலம் முற்றிலும் தேறி பகவான் பணியில் முழுமையாக ஈடுபட பிரார்த்தித்துக் கொள்வோம். எல்லாரும் தயவு செய்து ஒரு 2 minutes சுவாமி கிட்ட வேண்டிக்கோங்க. சீக்கிரமாக அவங்க அவங்களுடைய குரு சேவையை ரெசியூம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கணும். முடிஞ்ச தினமே ஒரு 2 நிமிஷம் இந்த பிரார்த்தனையை போடும். ஆக நம்ம பிரார்த்தனையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தீர்மானங்கள் ரெசல்யூஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். இதை நம்ம மனசில் வச்சு எத்தனைக்கு எத்தனை செயல்பட முயற்சிக்கிறோமோ அத்தனைக்கு எத்தனை பகவானுக்கு சந்தோஷமாக இருக்கும். மிச்சதெல்லாம் அவர் தானே நமக்கு அள்ளி கொடுப்பார். ஆக ஜெய் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் கி ஜெய், பக்த லோகம் கி ஜெய். இப்போ இங்கிலீஷில் படிக்க போகிறேன். By the grace of our all-powerful Bhagavan, may this new year, 2024, be a year of happiness, health, wealth, longevity, and success in all endeavors. May this year be a year of all-round progress and welfare. We pray to you, Bhagavan, in all earnestness, intensity and sincerity, for those who lost their livelihoods to find a decent job, for the unmarried to find suitable partners in marriage, for the childless couples to beget a blessed child, for the students to excel in studies and merits, for the devotees to step up Nama chanting and run our everyday life as an offering to Bhagavan. We also pray to you, Bhagavan, for the year 2024 to be a year free from all viruses, diseases, war and enmity, a year free from poverty, disharmony and violence. We pray to you, Bhagavan, that this should be a year of fulfillment of our prayers in all aspects of life. May this year see the greatness of our Bhagavan's Nama in all its infinite glory. May this be a year of Nama and Seva for everyone. May India reach that high status of world teacher and lead the world in the path of Dharma. May this be a year of progress and fulfillment for our nation and the whole world. Let us all now pray in all earnestness, intensity, for the speedy recovery of the life trustees, Mother Vijayalakshmi and Dr. Ramanathan, to resume their Guru Seva in full swing. Let us also pray for Sri Masanamuthu of Madurai Gurukshetram for his speedy recovery, and may he return to his Guru Seva at the earliest. So let us remember the message and the resolution that we have taken and try our best
to pursue this to perfection. Jai Yogiram Surat Kumar. भक्त लोगों की भगवान श्री योगीराम सूरत कुमार की 2024 की சொன்னேனே தமிழில் சொன்னேனே உடல் நல ஆரோக்கியமாக இருக்கு என்னமா சரி திரும்பவும் அவர் சொல்ற all our prayer to Bhagwan Yogiram Surat Kumar for our wealth, health, harmony in life and success in all endeavors of life, in all our efforts, in all aspects of life. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வர முடியாதவங்க அத்தனை பேருக்குமே சுபிக்ஷம் கிடைக்கணும். நல்ல சுபிக்ஷம், நல்ல வருமானம், போதிய அளவுக்கு வருமானம் வரணும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆயுஷோடு இருக்கணும். எப்பவும் குரு சேவையாகவே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கணும். எல்லாத்துக்கு மேலே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வெற்றிகரமாக நடக்கும். இன்னைக்கு பகவானுடைய பிரசன்ஸில் நாம் வேண்டி இருக்கிறது ஒரு நாள் வீணாகாது. இது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக செயல்பட்டு நமக்கு காரிய சித்தி பண்ணி கொடுக்கும். ஜெய யோகிராம். Finish கொடுங்க.